கௌசலைக்கு ஒரு அரண்மனை, எல்லாருக்கும் ராமன் சீதைக்கு கல்யாணம் ஆனதுனால அவளுக்கு ஒரு அரண்மனை. அது மாதிரி எல்லா அரண்மனையும் கட்டி வச்சிருக்கான். அந்த புறத்தில் கட்டி வச்சிருக்கான். துக்கம், அதாவது கோபம் பட்டுட்டா அவள் போய் ஒரு இடத்துல போய் படுத்துட்டுருவாளாம். அதுக்குன்னு ஒரு அரண்மனை. அம்மட்டிலும் அந்த 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 அரண்மனைக்கு வேலையே இல்லாமல் இருந்துதான், ஒரே குப்பையும் குளவுமாக இருந்துதான். அந்த இடத்துல போய் கைகேயி போய் படுத்துனுட்டான். தலைவிதி கோலமாக சுவாசினிகளை எதை எதை இழக்கக்கூடாதோ அந்த மாதிரி விபரீதமான அலங்காரத்தோடு அங்கே போய் தலையை விரிச்சுட்டு நெத்தியில் திலகம் இல்லாதபடிக்கு புலம்பிண்டு அழுதுண்டு சத்தம் போடாமல் இருந்துட்டு ஏதோ பண்ணிட்டு அங்கே போய் படுத்துனுட்டா. வர செடிமார்களை கேட்டாக்க கைகை தசரதன் வரான். கைகைகிட்ட நல்ல விஷயத்தை சொல்லுவோம்னு நினச்சிட்டு வரான். அந்த அரண்மனையில் இருக்கான்றா. அங்கே போயிடுறான் பார்க்கறதுக்கு. கைகேயின்னு கூட்டுன்னு போகிறான். காலில் தென்படுறது யாருன்னு பார்க்குதா கைகேயி. உடனே தூக்கி மடியில் வச்சுருக்கான். மடியில் வச்சுட்டு கேட்குறான், கைகேயி உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி கோபமாக இங்கே படுத்துட்டு இருக்க? பூவெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிருக்க, தலைவிரி கோலமாக இருக்க, என்னாச்சு உனக்கு என்னன்னு எதுவுமே வாயத்திருக்காமல் இருக்கா. தான் காரியம் சாதிக்கணுமே, அதுக்காக மௌனமாக இருக்கா. அப்போ தசரதன் ஒரு பிரதிஜை பண்ணுறார். என் முகூர்த்தம் அபஸ்யந்து நஜீவேயம் அகம் த்ருவம் தேன ராமேன கைகேயி சபேதே வச்சன கிரியாமூ. என் முகூர்த்தம் அபஸ்யந்து, எந்த ராமனை நான் ஒரு முகூர்த்தம் பார்க்கலன்னா என்னுடைய உயிரானது தரிக்காதோ அந்த ராமன் மேலே ஆணையா சொல்கிறேன், நீ எது கேட்டாலும் தரேன், என்னன்னு சொல்லுன்னா. அப்போதான் அவன் முடிச்சுட்டா. சரி, ராமன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கார், நிச்சயம் கொடுத்துருவேன் அப்படின்னு அவள் பேச ஆரம்பித்தா. நீங்கள் பண்ணியிருக்கிற காரியம் தப்பு, பரதனுக்கு முடிசூட்டணும், ராமனுக்கு 14 வருடம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் கேட்டாலாம். நம்ம வால்மீகியும் சொல்கிறார், நச்ச நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா சீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபசஹ. ஏயவரங்கள்